சபாநாயகரும் நாங்களே இருப்போம், துணை சபாநாயகராகவும் நாங்களே இருப்போம், நாங்க எடுக்கிறது தான் முடிவு, நாங்க எந்த எம்பியை வேணாலும் டிஸ்மிஸ் பண்ணுவோம், எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் விவாதம் இல்லாம கொண்டு வருவோம், நாங்க சர்வாதிகார போக்கோடு தான் நடப்போம்னு மோடி நினைத்தால், எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு துணை சபாநாயகர் பொறுப்பை கொடுத்தால்தான் சபாநாயகராக மோடி கொண்டு வரக்கூடிய ஒருத்தரை நாங்கள் ஆதரிப்போம். நவீன் பட்நாயக் போன்றவர்கள் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இனிமேல் மோடி அவர்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது, பிஜேபியின் என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் எந்த ஆதரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வணக்கம். மோடி அமித்ஷா சங்கி கூட்டத்துக்கு ஜனநாயகம்னா என்ன, நாடாளுமன்றம்னா என்ன, எதிர்கட்சிகள்னா என்ன, குறிப்பா அம்பேத்கர் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படிங்கிறத உணர்த்திய நாளாக இன்றைய நாள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக தாங்கள் நினைக்கக்கூடியவர்களை கொண்டு வரக்கூடிய முயற்சியில மோடி அமித்ஷா கூட்டம் இறங்கினாங்க. அதற்கு அவர்கள் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரபுகளையும் உடைத்து, என்ன மரபு அப்படின்னு கேட்டா, நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருத்தர் வரார் அப்படின்னா, துணை சபாநாயகர் பதவிக்கு பொறுப்புக்கு எதிர்கட்சியிலிருந்து ஒருத்தர் வர்றது அப்படிங்கிறது தான் இத்தனை ஆண்டு காலம் இந்திய சுதந்திரம் பெற்றதிலிருந்து இருக்கக்கூடிய வரலாறு. அந்த வரலாறை, அந்த மரபை உடைத்து, சபாநாயகரும் நாங்களே இருப்போம், துணை சபாநாயகராகவும் நாங்களே இருப்போம், நாங்க எடுக்கிறது தான் முடிவு, நாங்க எந்த எம்பியை வேணாலும் டிஸ்மிஸ் பண்ணுவோம், எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் விவாதம் இல்லாம கொண்டு வருவோம், நாங்க சர்வாதிகார போக்கோடு தான் நடப்போம்னு மோடி நினைத்தால், அந்த எண்ணத்திற்கு சம்பட்டி அடி கொடுக்கக்கூடிய ஒரு முடிவை இன்னைக்கு இந்தியா கூட்டணியும் குறிப்பாக காங்கிரசும், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுக போன்ற கட்சிகள் எடுத்துச்சு. என்ன அப்படின்னா, எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு துணை சபாநாயகர் பொறுப்பை கொடுத்தால்தான் சபாநாயகராக மோடி கொண்டு வரக்கூடிய ஒருத்தரை நாங்கள் ஆதரிப்போம், துணை சபாநாயகர் பொறுப்பை நீங்க எதிர்கட்சிக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த சபாநாயகர் வேட்பாளருக்கு எதிராக நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேட்பாளரை நிறுத்துவதன் மூலமாக மரபில் எழுப்பப்படக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, சபாநாயகராக இரண்டு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இணைந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிற போது அவர் ஒருதலை பட்சமாக செயல்பட மாட்டார், தார்மீகமாக அவர் நடுநிலையோடு செயல்படுவார். நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுத்தாலும் கூட அவர் பொதுவான ஒருத்தர் அப்படிங்கிற பார்வை பார்க்கப்படும். ஆனா இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கு தேர்தல் நடந்ததே இல்லை. அப்ப இப்போ ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா, வாக்களித்தவர்கள், இந்த சபாநாயகரை ஆதரித்து வாக்களித்தவர்கள் ஒரு புறம், வாக்களிக்காதவர்கள் மற்றொரு புறம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிலையில இவர் ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுக்கிறார் அப்படிங்கும் போது, அந்த நடவடிக்கை என்பது சரியானதுதானா, ஒருதலை பட்சமாக அவர் நடவடிக்கை எடுத்தாரா, தனக்கு வாக்களிக்காதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாராங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரக்கூடிய காலப்போக்குல எழும். இது ஒரு பக்கம். இது ஏன் மோடிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே அவருக்கு வாக்களிப்பாரா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் எல்லா திட்டங்களுக்கும் எல்லா சட்டங்களுக்கும் ஆதரித்து வந்து கொண்டிருந்த நவீன் பட்நாயக் போன்றவர்கள் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இனிமேல் மோடி அவர்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது, பிஜேபியின் என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் எந்த ஆதரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நவீன் பட்நாயக் வரிசையில ஒருவேளை வரக்கூடிய காலகட்டத்துல பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் இதே ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, மோடியால் ஆட்சியை நடத்துவதே கடினம், பிஜேபியால் அடுத்த கட்டத்திற்கு இந்த ஆட்சியை எடுத்துட்டு போறதே கடினம் அப்படிங்கிற ஒரு சூழலும் உருவாயிருக்கு. அப்ப இந்த நேரத்துல முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க, இப்ப சபாநாயகரே கூடவே எதிர்கட்சியில இருந்து ஒருத்தர் வரக்கூடாதுன்னு மோடி நினைக்கிறார் அப்படின்னா, அது ஜனநாயகத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்க கேள்வி, ஜனநாயகத்தின் மீது விழுந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதலாகத்தான் நம்ம இதை பார்க்கிறோம். அதே வேளையில இன்னொரு சம்பவத்தையும் நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்கு. நாடாளுமன்றத்துல இதுவரைக்கும் எதிர்கட்சி வரிசையில இருந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு முன் வரிசை இருக்கை அப்படிங்கிறது வழங்கப்படாமல் இருந்துச்சு. ஆனா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ராகுல் காந்தி அவர்களுக்கு முன் வரிசையில இடமும், அவருக்கு அருகிலேயே அகிலேஷுக்கும் முன் வரிசையில இடமும் வழங்கப்பட்டிருக்கு.
ஊபியில யோகியையும் இவர்கள் எங்க ராமர் கோயில் கட்டிட்டோம் அந்த ராமர் கோயிலை வைத்து நாங்கள் ஆட்சியை பிடித்துருவோம்னு சொன்ன ஊபியில ராமர் கோயில் கட்டி அந்த தொகுதியிலேயே பிஜேபியை வீழ்த்திய அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் அருகருகே அமர்ந்து இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற கூட்டம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. மேலும் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ராகுல் காந்தி திட்டவட்டமா சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால், சபாநாயகரை ஆதரிக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு துணை சபாநாயகரை எதிர்கட்சிக்கு கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் ஆதரிப்போம்னு திட்டவட்டமா சொல்லிட்டது தங்களுடைய சர்வாதிகார போக்குக்கு பிஜேபி மோடி அரசு செய்திருக்கக்கூடிய இனிமேல் எந்த சர்வாதிகாரத்தனமான முடிவும் எடுக்க முடியாதுங்கிற நிலைக்கு அவர்களை ராகுல் அவர்களுடைய இந்த முடிவானது தள்ளி இருக்கு. இதே வேளையில தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்களினுடைய முழக்கங்களும் இன்னைக்கு பிஜேபி அரச உலுக்கி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரை நீட் விலக்கு அதுவே எங்கள் இலக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மைய பிரச்சனையாக இருந்தது, தமிழ்நாட்டு மக்கள் எழுப்பக்கூடிய கொள்கை முழக்கங்களா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனை என்பது இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக மாறி போயிருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எம்பிக்கள் சரி, மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய மம்தா போன்றவர்கள் சரி, இன்றைக்கு நீட்டில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளை பேச தொடங்கி இருக்கிறாங்க. நீட் தேர்வு மாணவர்களினுடைய கல்வி உரிமையை, மருத்துவ மாணவர்களினுடைய கல்வி உரிமையை, மருத்துவம் படிக்க நினைக்கக்கூடியவர்களுடைய கல்வியை பாதிக்கிறது அப்படிங்கிறதையும் கடந்து அது தகுதி இல்லாத மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய வகையில இன்னைக்கு அந்த தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முழக்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் வரக்கூடிய சூழ்நிலையில நாடாளுமன்றத்துல தயாநிதி மாறன் அவர்கள் பொறுப்பேற்கிற போது நீட் அப்படிங்கிறது வேண்டாம், நீட் தேர்வை பேன் செய்யணும், நீட் வேண்டாம் பேன் நீட் அப்படிங்கிற கொள்கை முழக்கத்தை இன்னைக்கு நாடாளுமன்றத்தினுடைய அவையில முன் வச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் திமுக மட்டும் பேசிட்டு இருந்த பிரச்சனையை இன்றைக்கு நாடு முழுவதும் பேசக்கூடிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த விஷயத்திலும் கூட இன்றைக்கு பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஒருவேளை இந்தியாவிற்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழலை உருவாகுமோ, அதன் மூலமாகவாவது நம்முடைய ஆட்சியை நடத்துவதில் ஒரு சிக்கல் வருமோ அப்படிங்கிறது அமித்ஷா மோடி வகைராக்களுக்கு இன்னைக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது. மேலும் தமிழ்நாட்டிலிருந்து பதவி பிரமாணம் செய்திருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதையும், மேலும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நீங்கள் ஏவி விடக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய அந்த கொடுமைகளை நீங்க நிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாரு. அப்ப அதுவும் எதை காட்டுது அப்படின்னா, பிஜேபி அரசு அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இந்த நாட்டில் வாழுகிற மத சிறுபான்மையினருக்கு எதிராக செய்யக்கூடிய மாதிரியான விஷயங்களை, அவர்களுக்கு எதிராக எழுப்பக்கூடிய அந்த சட்டங்களை எல்லாம் இனிமேல் அவ்வளவு எளிதா நாடாளுமன்றத்துல கொண்டு வந்துட முடியாது. ஏன்னு சொன்னா, எப்படி மக்களவைக்குன்னு ஒரு பவர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பவர் மாநிலங்களவைக்கும் இருக்கு. அப்ப மாநிலங்களவையில் இதுக்கு முன்பாகவே பிஜேபியால் அங்க எல்லா சட்டங்களையும் பாஸ் பண்ணிட முடியாது. இப்போ கூடுதலாக எண்ணிக்கையோடு, இப்ப உதாரணத்துக்கு மாநிலங்களவை எடுத்துக்கிட்டா திமுக 12 பேர் இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஏறத்தாழ 25 பேர் இருக்கிறாங்க. இன்னும் மாநிலங்களவையில நவீன் பட்நாயக் போன்றவர்கள் நாங்க திமுக இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரிப்போம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதற்கு முன்பாகவே மாநிலங்களவையில் பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் நவீன் பட்நாயக் போன்றவர்களுடைய ஆதரவாளர் தான் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. இப்போ நவீன் பட்நாயக் போன்றவர்களும் திமுகவோட கூட்டணியில் இணைந்திருப்பது அப்படிங்கிறது, இந்தியா கூட்டணியில் இணைந்திருப்பது அப்படிங்கிறது எல்லா சட்டங்களையும் பிஜேபியால் நடைமுறைப்படுத்திட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையையும் இப்ப உருவாக்கி இருக்கு. மொத்தத்தில் நவீன் பட்நாயக், சந்திரபாபு நாயுடு போன்ற பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தவர்கள் இன்றைக்கு அப்படியே வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த சூழல். நவீன் பட்நாயக் முதல் படியாக இன்னைக்கு வெளியே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு, இனிமேல் நாங்கள் எந்த விதத்திலும் ஆதரிக்க மாட்டோம்னு. இதே போல மற்ற 2 மாநில கட்சியினுடைய தலைவர்களும் ஆதரித்தார்கள் என்று சொன்னால் பிஜேபி ஆட்சி தொடருவதில் உறுதியான சிக்கல் இருக்கும். நன்றி.